பிரைஸ் தி லார்ட். இன்றைய முத்துக்கள் தலைப்பில் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 50:15. ஒரு சின்ன குட்டி கதை. அந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் அவங்க இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு காட்டுப்பகுதி இருக்குது. அந்த காட்டுப்பகுதியில் பறவைகள், விலங்குகள் நிறையா இருக்குது. அழகழகான பறவைகள் இருக்குது. இந்த பையன் கேட்குறான், என்னம்மா இந்த மாதிரி சத்தங்கள்லாம் நிறையா கேட்குதேம்மா நம்ம அந்த காட்டு பகுதியில்னு. அங்கம்மா சொல்லிக்கிறேன், விலங்கு நிறையா இருக்குது, பறவைகள் ஒவ்வொரு விதமான பறவைகள் இருக்குதுன்னு சொன்னோன்னே உடனே அந்த பையனுக்கு ஆசை வந்துருச்சு, அந்த பகுதிக்குள்ளே போய் பார்க்கணும், அந்த பறவைகளை பார்க்கணுன்ட்டு. ஒரு நாள் என்ன பண்ணுறான், அந்த காட்டு பகுதிக்குள்ளே போகிறான். போயிட்டுருக்கிறப்போ அந்த ஒரு மிருகம், கொடிய மிருகம் அவனை பயமுறுத்திட்டு வருது. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான், பயந்துட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்தவனை ரொம்ப பயம் அவனுக்கு. ஐயோ எப்படி அந்த மிருகத்திட்டருந்து நம்ம போகிறது அப்படின்ட்டு. அவன் சண்டே கிளாஸ் போயிட்டுருக்கிற பையன். அந்த சண்டே கிளாஸில் அந்த அக்கா இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க. அந்த காரியமெல்லாம் ஐயசப்பா இப்படி ஆபத்தில் இருந்தனா நம்ம அவரை நோக்கி கூப்பிட்றப்ப என்ன ஆகும், நம்மளை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவன் ஜெபம் பண்ணியிருக்கான். அந்த மிருகத்திட்டிருந்து கர்த்தர் அவரை காப்பாற்றி பத்திரமாக வீட்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்கார். அதுபோல தான் நம்ம எந்த நேரத்தில் என்னென்ன நமக்கு சூழ்நிலைகளில் எப்படியெல்லாம் இருக்கோ, கஷ்டமாக இருக்குதோ, ரொம்ப வேதனையாக இருக்கிற நேரத்தில் ஏசப்பா நோக்கி கூப்பிட்றப்ப நம்மை விடுவிப்பார். ஆமேன்.